ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான தக்காளி ரசம் தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு இருமல் சளி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குளிருக்கு நமக்கு ஜொர டைம்லலாம் நமக்கு வாய்க்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அந்த டைம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி ரசம் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி வச்சுருக்கேங்க. இதை இதில் சேர்த்துக்கலாம். எப்பயுமே தக்காளி ரசத்துக்கு புளி கம்மியாகவும் தக்காளி நிறையாவும் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இது மாதிரி பழுத்த நாட்டு தக்காளியாக மீடியம் சைஸில் 4 எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெருசாக இருந்தால் 2 எடுத்தால் போதும். இப்போ தக்காளியில் நடுவில் ஒரு கட்டை மாதிரி ஒரு பகுதி இருக்குங்க. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நீங்கள் பிசையும் போது நல்லா ஈஸியாக வரும். ரசமும் நல்ல ருசியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதிலேயே பொடியாக கட் பண்ணி போட்டுடலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டேங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிச்சு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது மாதிரி கையிலேயே நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விடணுங்க. ரசம் எப்பயுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் நல்லா அந்த தோல்லேருந்து அந்த சதப்பகுதி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதில் நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 4 பேருக்கான ரசம் வைக்க போகிறேன். நீங்கள் கூட கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாயை இது மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே ரசத்துக்கு தோலோடு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடாதீங்க. ரசத்துக்கு எப்பயுமே கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கணுங்க, நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, கசக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க. ரசத்தினுடைய டேஸ்ட் போயிடும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தண்ணியை சேர்த்துடலாங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரசத்தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. எப்பயுமே பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டு வறுக்காதீங்க, ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இப்போ இதை ஒரு கிளறிட்டு உப்பு போதுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ரசத்தை நம்ம நுரக்கட்ட விடணுங்க. எப்பயுமே ரசம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே தண்ணி நல்லா சூடாகி உள்ளே இருக்க தக்காளிலாம் வெந்து மேலே நுரக்கட்டி வருங்க. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை இறக்கணுங்க. இப்போ பாருங்கள், ரசம் நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த கொதி வர இடத்துல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணியை ஊற்றிட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ரசம் கடுத்து போகாது. ரசத்தினுடைய வாசனை அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகுங்க. எப்பயுமே ரசம் கொதிக்கக்கூடாதுங்க. நுரக்கட்டி இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை மேலே தூவி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும்
கைகள்லேயே கிள்ளி இந்த மாதிரி மேலே தூவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. சளி, இருமல், ஜுரம் இருக்கும்போது நமக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது இல்லைங்களா? அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது வாய்க்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.